நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுவது சம்பளமல்ல, கொடுப்பனவு என்று இலங்கை நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட ஊழியர்களுக்கு தேவையான கொடுப்பனவுகளையும் குறித்த அமைச்சு ஏற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகம் ஒன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சுமார் 54,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. இது தவிர வருகை கொடுப்பனவாக நாடாளுமன்ற கூட்டங்கள் நடைபெறும் நாட்களில் 2,500 ரூபாவும் மற்றும் கூட்டத்தொடர் இல்லாத நாட்களில் குழுக்களில் கலந்து கொள்வதற்கு 2,500 ரூபாவும் உதவித்தொகையாக வழங்கப்படும். தூரத்தை அடிப்படையாக கொண்டு எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்படுவதாகவும் அது தூரத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நாடாளுமன்றத்தில் இருந்து 40 கிலோமீட்டருக்குள் வீடு இல்லாதவர்கள் விண்ணப்பித்து மாதி விலையில் அமைந்துள்ள எம்பி குடியிருப்புகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் வீட்டு வாடகையாக 2,000 ரூபாய் செலுத்தப்படும் என்றும் மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணத்தை சம்பந்தப்பட்ட உறுப்பினர் செலுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் மருத்துவ வசதிகளை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் கொடுப்பனவுகளில் இருந்து தொகையை குறைக்க நாடாளுமன்றம் மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சு இணைந்து வசதி அளித்துள்ளதாகவும் குஷானி ரோகணதீர குறிப்பிட்டுள்ளார்.